இறைவனின் ஆவியின் நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவியின் நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பிற்கு பதிலாக நாம் அவருக்கு உரிய பணிகளை செய்ய வேண்டும். செய்த பணிகளை ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லி இன்னும் ஆற்றல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பினை இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த புதிய நாளை தந்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி கூறுவதோடு அவருடைய பணிகளை செய்து அவருக்கு ஏற்புடைய செயல்களில் நாம் நிலைத்திருக்க நாம் இப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்தோடு அன்பு செய்யவும் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 4 முதல் 13 முடிய. உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 4 முதல் 13 முடிய. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபையோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்து பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தினார். அன்றிரவு கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசராக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணிக்கை கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீர் விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே நீ கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகிறேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலகவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுவதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். பல்லவி. உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைப்பேன். பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல நான் உன் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி வருகிறேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 முதல் 34 முடிய. திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதைதான். இன்றைய முதல் வாசகத்தோடு நாம் அதை இணைத்து பார்க்கிறோம். அரசன் ஒருவன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி அறிவித்தான். என் அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்கள் எடுத்துச் செல்லலாம், உங்களுக்கு விரும்பிய பொருட்களை எல்லாம் நீங்கள் எடுத்துச் செல்லலாம், யாருக்கும் எந்த தடையும் இல்லை என்று அறிவிப்பு செய்தான். மக்கள் அரண்மனைக்கு படையெடுத்து வந்தார்கள். சிலர் அரண்மனையில் இருக்கக்கூடிய தங்கத்தை அழித்து சென்றார்கள், சிலர் வெள்ளியை, சிலர் பொன்னை, இப்படி ஒவ்வொரு பொருளையும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல எடுத்து சென்றார்கள். கூட்டமாக இருந்ததினால் அரசன் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு போவதை பார்த்து மகிழ்ச்சியிலே நிலைத்திருந்தான். அப்படி மகிழ்ச்சியில் இருக்கிற போது ஒரு சிறுமி மட்டும் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் நின்று கொண்டே இருந்தாள். அரசன் சிறுமியிடம், உனக்கு எதுவுமே தேவையில்லையா என்று கேட்கிறான். சிறுமி ஓடோடி சென்று அரசனை கட்டிப்பிடித்து கொள்ளுகிறாள். அரசன் கேட்டான், எந்த பொருளையும் எடுக்காமல் என்னை கட்டிக்கொள்வதால் உனக்கு என்ன லாபம் என்று கேட்டான். சிறுமி சொன்னாள், இந்த பொருட்களை விடவும் இத்தனை பொருட்களையும் கொடுக்கிற உன்னை பெற்றுக்கொண்டாள், எனக்கு என்ன பெரிய பாக்கியம் என்று சொன்னாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாலமோன் அரசன் ஆண்டவரிடத்திலே கேட்டான். அவன் கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். இந்த ஞானம் என்பது எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தது என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. நாம் பல நேரங்களிலே ஆண்டவரிடத்திலே வருகிற போது ஒவ்வொன்றாக கேட்கிறோம். திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும், பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர வேண்டும்,
நோய்கள் இல்லாத ஒரு வாழ்வு வேண்டும். இந்த பிரச்சனைக்காக இந்த வேளையில் உம்மிடத்தில் ஒரு அப்ளிகேஷன் போடுகிறேன், ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே வருகிற போதெல்லாம் அவ்வப்போது நம்முடைய தேவைகளை முன்வைத்து ஜெபிக்கிறோம். ஆனால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு நீடிய ஆயுள் வேண்டும், எனக்கு தொல்லைகள் இல்லாத வாழ்வு வேண்டும், என்னுடைய பகைவர்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும், அவர்கள் முன்னிலையில் நான் உயர்ந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சாலமோன் ஆண்டவரிடத்திலே கேட்கவில்லை. மாறாக, ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான ஞானம் நிறைந்த உள்ளத்தை தாரும் என்று அவன் கேட்டான். இந்த வேண்டுதல் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லுகிற போது, நீ தனித்தனியாக இது என்று கேட்காமல் ஞானத்தை கேட்டதால் உனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு இடத்திலே போய் உதவி கேட்கிறோம். நாம் கேட்பதற்கு மேலாக கொடுத்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நாம் வேண்டுவதற்கு மேலாக அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பெரும் மன நிறைவு உண்டாகிறது, ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ளாக உண்டாகிறது. அந்த பெரும் சந்தோஷத்தை இங்கே சாலமோன் அரசன் பெற்றுக்கொண்டதை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே இறைவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொன்றாக எனக்கு தாரும் என்பதை விடவும், ஆண்டவரே நீரே எனக்கு துணையாயிரும், அதுதான் அந்த வேண்டுதல். தாவீதுக்கு துணையிருந்த ஆண்டவர் எனக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு தனித்தனியாக அல்ல, என் வாழ்நாள் முழுக்க நீர் இருக்க வேண்டும் என்று சாலமோன் விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவரிடத்திலே அவன் வேண்டுகிற போது, ஆண்டவரே நீரே வந்துவிடும், ஞானமாகி நீரே வந்துவிடும், என்னோடு கூட பயணப்படும், என்னோடு இருந்து விட்டால் எனக்கு வேறு என்ன குறை இருந்து விட போகிறது? குறையிருந்தால் தானே இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்ல வேண்டும். குறையில்லாத நீரே என்னோடு இருந்து விட்டால் எனக்கு என்ன வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதிக்கு நான் வருகிற போது நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீடர்கள் நிறைவாக நற்செய்தியை அறிவித்துவிட்டு ஆண்டவரிடத்தில் வந்து தாங்கள் என்னவெல்லாம் செய்தோம், எப்படியெல்லாம் பேசினோம், எப்படியெல்லாம் கற்பித்தோம் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட பள்ளிக்கு போன பிள்ளைகள் வீட்டுக்கு வருகிற போது, நான் என்னவெல்லாம் படித்தேன், என்னவெல்லாம் செஞ்சேன், டீச்சர் என்னவெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு பகிர்வை சொல்வது போல சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து தாங்கள் செய்த பணிகளை சொல்கிறார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லக்கூடியது என்ன? சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், தனிமையான இடத்திற்கு போங்கள், பாலை நிலத்தில் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவை எல்லாமே என்ன பொருள்? பாலை நிலத்திற்கு போவது, தனிமையாக போவது, சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வது, இதுவெல்லாம் இறைவனோடு ஒன்றித்திருப்பதற்கான வழிமுறைகள். ஆண்டவரில் நீங்கள் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் இன்னமும் இறைவனோடு இருப்பதற்கான வழிமுறையை அன்றி வேறு ஒன்று இல்லை. ஆகவே ஆண்டவரோடு இருங்கள் என்று சொல்கிறார். சாலமோன் ஆண்டவரோடு இருப்பதையே நேரமாக கருதினார். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவரோடு இருப்பதை எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலும் நம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற போது, ஆண்டவரே எனக்கு நீரே துணையாயிரும், நீரே ஞானமாயிரும், எனக்கு வாழ்வினுடைய போக்குகளை பகிர்ந்து கொள்கிற, பார்த்து கொள்ளுகிற, கடந்து போகிற ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடினால் எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படும். எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படுகிற அந்த ஒரு ஜெபம் ஞானத்தை தாரும் என்பதுதான். ஆமென். இசையிலே நாதம் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. இசையிலே நாதம் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. எழுந்தோம் இறை குல உரிமையிலே, இறைவா எழுந்தோம் இறை குல உரிமையிலே. தொழுதோம் படைத்தோம் பலியினை,
கேட்டோம் அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோ, இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளுடையாளமாக மாற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் எங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், இணைந்த கொடியாய் புவியினரை அணைக்கும் இனிய விருந்தேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. படர்ந்த இருளோ மறைந்துவிடும் பருதியின் முகத்தை காண்பதனால், படர்ந்த இருளோ மறைந்துவிடும் பருதியின் முகத்தை காண்பதனால்,
இறைவன் உனது வருகையினால் உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. அழியா வாழ்வு விருந்தில் வரும் பலியால் விருந்தோ தொடர்ந்து வரும். அழியா வாழ்வு விருந்தில் வரும் பலியால் விருந்தோ தொடர்ந்து வரும். குருவால் பலியோ தினம் தொடரும். அருளால் வாழ்வு வளர்ந்து வரும். உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இசை பயிற்சி வழங்குவதற்காக ஆசிரியர் வருகை தந்தார். நேற்றைய தினம் நம்முடைய ஊரிலே பயிற்சி பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை அவர்கள் சந்தித்தார்கள். ஒரு சில பெரியவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே பெரியவர்களும் கூட சேர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் நினைத்திருந்த காரியத்தை செய்வதற்கான ஒரு சூழ்நிலையாக இது கூட இது அமையலாம். ஆகவே குழந்தைகள் மட்டுமல்லாது பெரியவர்களும் கூட இதில் கலந்து கொண்டு பயிற்சி பெறலாம் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்று வளர்ச்சியுறச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.